நம்ம இப்போ கடகடான்னு கலப்பர ஊற போட்டு அதை அரைச்சி அதில் மசாலாலாம் போடுறதுக்காக வெங்காயம் கட் பண்ணி பருப்பு, வெங்காயம், சோம்பு, மல்லி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூடையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழே போட்டு நல்லா பெசன்னு பிசைஞ்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா நமக்கு அதோட ஷேப்பு கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு உருண்டை போட்டு பார்க்கணும். ஷேப்பு சூப்பராக வருது. இப்போது எல்லாமே தனித்தனியாக பால்ஸ் போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி நம்ம இப்போது வடை சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெயை ரொம்ப ஹீட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் வடையெல்லாம் நல்லா தீஞ்சு போயிடும். இப்போது ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வடையை நல்லா தட்டி போட்டுக்கலாம். வாழையில கூட நீங்கள் வடை போடலாம். எங்களுக்கு வாழையில கிடைக்கல, ஸோ நாங்கள் பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டோம். பார்த்தீங்களா, முறுமுறுன்னு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.